الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஹிஜ்ரி வருடம் 1444 துல்காதா மாதம் 13ஆம் திகதி புனித மஸ்ஜித் நபவியிலே இமாம் அஷேக் அலி இப்னு அப்துர் ரஹ்மான் அல் ஹுதைஃபி அவர்கள் இம்மை மறுமையில் மகிழ்ச்சி பெறுவதற்கான காரணிகள் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம், யா அய்யுஹன் நாசு அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ், மனிதர்களே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள். மனிதர்களே நீங்கள் தான் தேவையுடையவர்கள், அல்லாஹ்விடத்திலே தேவையுடையவர்கள். அல்லாஹ் எவ்வித தேவையற்றவனாகவும் இருக்கின்றான் என்ற வசனத்தை கூறி தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக, அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய தேவைகளையும் உலகத்திலும், அதாவது இம்மை மறுமைக்கு தேவையான சீர்திருத்தத்துக்கான தேவைகளை எல்லாம் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். அனுபவம், புத்தி எந்த அளவுக்கு உயர்ந்த போதும் மகிழ்ச்சிக்கான காரணியை ஒரு மனிதன் அறிந்து கொள்ள மாட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மகிழ்ச்சிக்கான காரணிகள், சந்தோஷம் அடைவதற்கான காரணிகள் எது என்பதை தெளிவுபடுத்தியுள்ளதோடு துன்பத்துக்கு ஆளாவதற்கான காரணங்களை பற்றியும் அல்லாஹ் எச்சரிக்கை செய்திருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது அருளாலும் படைப்புகளுக்கான அத்தாட்சியை முன்வைப்பதற்காகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு மனிதர்களுக்கு தெளிவுகளையும் எச்சரிக்கைகளையும் அல்லாஹ் வழங்கி கொண்டிருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, படைப்பு அதே போன்று புத்தி, ஞானம், நுட்பம், இயற்கை ஆகியவைகளினால் மிகவும் முழுமையடைந்த ஒருவர் இருப்பார் என்றால் அது நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் கூட அல்லாஹ்வால் வஹி மூலம் அறிவித்து கொடுக்கப்பட்ட விடயங்களை மாத்திரம்தான் அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் வஹி செய்திகளை பெற்று அறியக்கூடிய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு இருப்பார்கள் என்றால் ஏனையவர்கள் எம்மாத்திரம் எவ்வாறு அந்த அறிவுக்கு சொந்தக்காரர்களாக முடியும்? மாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி மூலமாக எத்தி வைக்கப்பட்ட செய்திகள் மூலமாகத்தான் மனிதர்கள் எவ்வாறு மகிழ்ச்சியை பெறலாம், உலகத்திலும் மறுமையிலும் எவ்வாறு சந்தோஷத்தை பெறலாம் என்பதை அவர்கள் அறியக்கூடிய விடயமாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூதர்களுக்கு அவனது வானவர்கள் மூலமாக வஹி செய்திகளை, தூது செய்திகளை அல்லாஹ் அனுப்பி கொண்டே இருப்பான். இதன் மூலமாக அந்த நபிமார்கள் எவ்வாறான விடயங்களை செய்தால் உலகத்தில் மகிழ்ச்சியாகவும், என்னென்ன செயல்களிலே ஈடுபட்டால் மறுமையில் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்பதை பற்றி தாங்களும், அதாவது நபிமார்கள் அறிந்து அதனை தங்களது சமூகத்துக்கு போதிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீது குர்ஆன், அதாவது புத்தகத்தை, வேதத்தை இறக்கச் செய்து, ஞானத்தையும் இறக்கச் செய்து, நீங்கள் அறியாத பல விடயங்களையும் உங்களுக்கு கற்றுத்தந்தான் அல்லவா? அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீதுள்ள அல்லாஹுடைய சிறப்பில் நின்று உள்ள ஒரு விடயமாக இருக்கின்றது என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு எதுவென்றே தெரியாத நிலையில், அதாவது வேதம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன என்று தெரியாத ஒரு நிலையிலே இருக்கின்ற போது குர்ஆனை இறக்கச் செய்து அதன் மூலமாக உங்களுக்கு நாம் ஒளியை, நாம் நேரு வழியை உங்களுக்கு காட்டினோம். நாம் இதன் மூலமாக அல் குர்ஆனின் மூலமாக நாடியவர்களுக்கு ஒளியை நாங்கள் நேரு வழியை காட்டுகிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறுகிறான். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களிலே வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா,
அல்லாஹ் உங்களுக்கு அதாவது கொடுப்பான், அதனை நீங்கள் பொருந்திக் கொள்வீர்கள். நீங்கள் அனாதையாக இருந்த போது உங்களை அரவணைத்தான், உங்களை வழி தவறியனாக இருந்த நேரத்திலே நேர் வழி காட்டினான் போன்ற விடயங்கள் எல்லாம் மகிழ்ச்சிக்கான வழிவகைகளை அல் குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் கூறிக்கொண்டிருப்பதை காணலாம். அன்பார்ந்தவர்களே, மனிதனை பொறுத்தவரையிலே அவன் புத்தியிலே ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்தாலும், எத்தனை அடைவுகளை அடைந்தாலும், அனுபவ ரீதியாக நீண்ட காலம் ஆயுளை கொண்டவனாக இருந்தாலும் வஹீ மூலமாகவே இந்த மகிழ்ச்சியான வழிவகைகளை அறிந்து கொள்ளலாமே தவிர அந்த அறிவும் புத்தியும் அனுபவமும் நீண்ட நாள் வாழ்வதும் ஒரு காரணமாக அமைந்துவிட முடியாது. மாறாக ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுத்த அந்த செய்தியின் மூலமாகத்தான் இன்னென்ன விடயங்களை செய்தால் மகிழ்ச்சியாக வாழலாம், மறுமையிலே மகிழ்ச்சி பெறலாம் என்பதை அறிந்து கொள்ளலாம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வஹீ என்பதுதான் அல்லாஹ்வால் அறிவித்து கொடுக்கப்பட்ட அந்த செய்தி மூலமாகத்தான் ஈருலகிலும் நாம் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் பெறலாம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய இயலாமையை அறிந்தவனாக இருக்கிறான். அதாவது நேர்வழியுடைய வழிவகைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கத்தின் மூலமாக என்னென்ன இரகசியங்களையும் யதார்த்தங்களையும் வைத்திருக்கிறான் என்பதை மனிதன் அறிய மாட்டான் என்பதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். இரகசியங்களை எல்லாம் அறிந்தவன் வல்லவன் அல்லாஹ்வாக இருக்கிறான். இவைகளை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்ற போது அல் குர்ஆனிலே இவ்வாறு கூறுகிறான், وَعَسَى أَن تَكْرَهُوا شَيْئًا وَهُوَ خَيْرٌ لَكُمْ وَعَسَى أَن تُحِبُّوا شَيْئًا وَهُوَ شَرٌّ لَكُمْ وَاللَّهُ يَعْلَمُ وَأَنْتُمْ لَا تَعْلَمُونَ. ஒரு விடயத்தை நீங்கள் வெறுப்பீர்கள், ஆனால் அதிலே அல்லாஹ் நன்மையை வைத்திருப்பான். இன்னும் ஒரு விடயத்தை நீங்கள் விரும்புவீர்கள், அதிலே அல்லாஹ் தீமையை வைத்திருப்பான். எனவே எதில் நன்மை இருக்கின்றது என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள், அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அதே போன்று இன்னும் ஒரு இடத்திலே பெற்றோர்கள், குழந்தைகள் உங்களுக்கு எதிலே நன்மை இருக்கிறது, எதில் மிகவும் பயன்பாடு இருக்கின்றது என்பதை அறிய மாட்டார்கள். நிச்சயமாக அல்லாஹோ அறிவுடையவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த மறைமுகமான அறிவும் மகிழ்ச்சிக்குரிய காரணிகளையும் அல்லாஹ் அறிவித்து கொடுப்பதற்காக இது போன்ற ஏராளமான வசனங்களை அல்லாஹ் அல் குர்ஆனிலே கோடிட்டு காட்டுவதை நாம் காணலாம். இந்த உதாரணங்கள் எல்லாம் எதனை நமக்கு உணர்த்துகின்றது என்றால், நாம் உலகத்தில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால், நமது மரணத்துக்கு பின்னால் உள்ள மறுமை வாழ்விலே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை அல் குர்ஆன் நமக்கு வழிகாட்டி கொண்டே இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறுகிறான், அதாவது பூமியிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு படைப்பினங்கள், ஒவ்வொரு ஊர்வனவுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கான உணவை கொடுப்பதை தன்னகத்தை பொறுப்படுத்தியுள்ளான். அதற்கு உத்தரவாதம் வழங்கியுள்ளான். ஒவ்வொரு உயிரினங்களுக்கும், பூமியிலே உள்ள ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் உணவு கொடுப்பது அல்லாஹுடைய பொறுப்பு என தன்னகத்தை அவன் எடுத்திருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, அதே போன்று இன்ன அலைனா லில் ஹுதா, நேர்வழி காட்டுவது எம்மீது இருக்கின்றது என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யுரீதுல்லாஹு லியுபய்யின லக்கும் வ யஹ்தியக்கும் சுனனன அல்லதீன மின் கப்லிக்கும் வ யதூப அலைக்கும் வல்லாஹு அலீமுன் ஹகீம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு தெளிவுபடுத்துவதை அல்லாஹ் விரும்புகிறான், உங்களுக்கு நேர்வழி காட்டுவதை விரும்புகிறான். உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது உள்ள அந்த வழிமுறைகளை உங்களுக்கு வழிகாட்டுவதையும், இது அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதையும் அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் அறிவுடையவனாக நுட்பமுடையவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு விடயங்களையும் அடியார்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டே இருப்பான். அதே போன்றும் இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம், இந்த குர்ஆன் நேரான வழியின் மீது வழிகாட்டும் என்று குர்ஆனை பற்றி அல்லாஹ் கூறுகிறான். கதாலிக யுபய்யினுல்லாஹு லக்கும் ஆயாத்திஹி லஅல்லக்கும் தஹ்ததூன், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பற்றி
உங்களுக்கு தெளிவுபடுத்துவான், இதனூடாக நீங்கள் நேர்வழி பெறலாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது அத்தாட்சிகளை அல் குர்ஆனிலே பல இடங்களில் கோடிட்டு காட்டி அடியார்கள் நேர்வழி பெறுவதற்காக இவ்வாறு அவனது வழிமுறைகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, எனவே நேர்வழியின் தெளிவுகள் கொடுக்கப்பட்ட பின்னால் இதுதான் நேர்வழி, இதற்கு முரணானது அசத்திய வழி என்று தெரிந்ததற்கு பின்னால் அங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாவற்றுக்கும் அத்தாட்சிகளையும் ஆதாரங்களையும் முன்வைத்ததற்கு பின்னால் இந்த வழியிலே சென்றால் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள், இதற்கு மாற்றமாக முரண்படுவீர்கள் என்றால் வழிகெடுவீர்கள் என்ற தெளிவான அத்தாட்சிகளை கொடுத்து விட்டு அல்லாஹ் கூறுகிறான், ஃபமன் ஷாஅ ஃபல்யுமின் வமன் ஷாஅ ஃபல்யக்ஃபுர், நாடியவர்கள் ஈமான் கொள்ளட்டும், நாடியவர்கள் அதனை மறுக்கட்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெரிவை அங்கே அந்த மக்களுக்கு கொடுத்திருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, எனவே விருப்பம் கொடுக்கப்பட்ட மனிதன் நாளைய மறுமையிலே நன்மைக்குரியவனாக மாற வேண்டும் என்பதைத்தான் தெரிவு செய்ய வேண்டுமே அல்லாமல் அதற்கு மாற்றமான முரணான வழிகளிலே பயன்பட்டு வழிகட்டு நாளைய மறுமையிலே நரகத்துக்கு சொந்தக்காரனாக மாறிவிடக் கூடாது. நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறான விடயங்களை எல்லாம் தெளிவுபடுத்திவிட்டு யாரெல்லாம் உலகத்திலே நல்லமல்கள் செய்து வருகிறார்களோ, நல்லறன்கள் செய்து வருகிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் நிச்சயமாக கூலி கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறான். அல் குர்ஆன் கூறுகிறது, ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. ஒரு கடுகளவேனும் ஒரு சிறிய அளவேனும் நன்மைகள் செய்தால் அதற்குரிய பிரதிபலனை அவன் கண்டுகொள்வான். அதே நேரத்திலே சிறிய ஒரு அணுவளவேனும் கெடுதிகள் செய்தாலும் அதற்குரிய பிரதிபலனையும் அதற்குரிய தண்டனையும் அவன் கண்டுகொள்வான் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீர்ப்புகளை வழங்கி ஞானத்தை கொடுத்து வாக்களித்திருக்கிறான். உலகத்திலே நிச்சயமாக மகிழ்ச்சி என்பது, மறுமைக்கு பின்னால் மகிழ்ச்சி என்பது, உலகத்திலே நிரந்தரமாக சந்தோஷமாக இருப்பதற்கும் மறுமையிலே நிரந்தர வீடான அந்த சுவர்க்கத்திலே சந்தோஷமாக இருப்பதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டு வார்த்தைகளை, இரண்டு விடயங்களை கூறுகிறான். இந்த இரண்டு விடயங்களை பின்பற்றி நடக்கின்ற போது மனிதன் உலகிலும் மறுமையிலும் சந்தோஷமாக இருக்கலாம் என்பதை அல் குர்ஆன் கூறுகிறது. அது ஒன்று, அல்லாஹ்வுடைய கலாமாகிய அல் குர்ஆனை விசுவாசம் கொள்ள வேண்டும். இரண்டாவது, அந்த அல்லாஹ்வுடைய கலாமாகிய அல் குர்ஆனை அதாவது செயலிலே எடுத்து நடக்க வேண்டும், அதனை அமுல்படுத்த வேண்டும், ஈமான் கொண்டு அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த இரண்டு விடயங்களும் நமக்கு ஈருலகிலும் மகிழ்ச்சியை கொண்டு தரும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறுகிறான். ஆதமுடைய மக்களே, தூதர்கள் உங்களுக்கு கொண்டு வருவார்கள், அதாவது சில செய்திகளையும் சில கதைகளையும் வரலாறுகளையும் கொண்டு வருவார்கள். அந்த நேரத்திலே யாரெல்லாம் எனது அத்தாட்சிகளை நம்பி அல்லாஹுக்கு பயந்து யார் சீர்திருத்திக் கொள்கிறார்களோ, வழி தவறிய விடயங்களிலிருந்து நேர்வழி பெறுகிறார்களோ, தங்களை பரிசுத்தமானவர்களாக மாற்றிக் கொள்கிறார்களோ, ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு கவலையோ பயமோ இருக்க மாட்டாது என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான். அதே போன்றுதான் ஃபமனித்தபஅ ஹுதாய, எனது நேர்வழியை யார் பின்பற்றி நடக்கிறார்களோ, ஃபலா யதில்லு வலா யஷ்கா, அவர்கள் வழிகடவோ மூதேவிகளாக மாற மாட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்களிக்கிறான். இதற்கு விளக்கம் கூறுகிற தப்சீருடைய அறிஞர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அதாவது இவ்வாறு நேர்வழியை பின்பற்றியவன் உலகத்திலும் மறுமையிலும் வழிகட மாட்டான், நேர்வழி பெறுவான் என்ற விளக்கத்தை கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இவைகளுக்கெல்லாம் நாம் ஒரு தெளிவான விடயத்தை பார்க்க வேண்டும் என்றால் முன்னைய மனித வரலாறுகளை, முன்னைய சமூகத்துடைய வரலாறுகளை படிக்கின்ற போது அதனுடைய உண்மையான விடயங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். யாரெல்லாம் அந்த தூதர்களுடைய போதனைகளை உலகத்திலே எடுத்து நடந்தார்களோ, உண்மையாக விசுவாசம் கொண்டு அதனை பின்பற்றினார்களோ, அவர்கள் மகிழ்ச்சிக்குரியவர்களாக உலகத்தை விட்டு பிரிந்து சென்றார்கள், மறுமையிலும் மகிழ்ச்சிக்குரியவர்களாக இருப்பார்கள். அதே நேரத்திலே யாரெல்லாம் அந்த தூதர்களுடைய போதனைகளை புறக்கணித்து மறுத்து முரண்பட்டு வழிகட்டார்களோ, அவர்கள் மறுமையிலும்
வேதனைக்குரியவர்களாக கருதப்படுவதோடு இவ்வுலகிலும் அதாவது இழிவானவர்களாகத்தான் அவர்கள் இருந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே உலகத்திலே சிறந்தவர்கள் யார் என்றால் ரசூல்மார்களாக இருக்கிறார்கள். அதனை அவர்களுடைய வழிகாட்டலை பின்பற்றி அல்லாஹுடைய கலாமை நம்பி அதன்படி அமல் செய்தவர்கள் தான் சிறந்தவர்களாக கருதப்படுவார்கள். எனவே அப்பேற்பட்ட சிறந்தவர்களாக நீ இருக்க வேண்டாமா என்று ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களுக்கு தெரியும், அல்லாஹ்விடத்திலிருந்து சில வார்த்தைகளை பெற்று அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தார்கள், பாவ மன்னிப்பு கோரினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதன் மூலமாக பாவ மன்னிப்பு கொடுத்து அவர்களை நேர்வழிப்படுத்தினான். அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாற செய்தது பின்னால் அவர்கள் தௌபா செய்து அல்லாஹ்விடத்திலே மீண்டு அவர்கள் நேர்வழி பெற்ற வரலாறை அல் குர்ஆன் கூறிக்கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹுடைய கலாமை, அல்லாஹுடைய அந்த குர்ஆனை விசுவாசம் கொள்ள வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும், அல் குர்ஆனுடைய போதனைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த இரண்டும் ஈருலகிலும் மகிழ்ச்சி தருவதற்கான காரணிகளாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நபிமார்கள் ரசூல்மார்களை தேர்ந்தவர்கள் எல்லாம், அதாவது ரசூல்மார்களுடைய நபிமார்களுடைய போதனை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், அதன்படி நடைமுறைப்படுத்தினார்கள், அதன் பால் மக்களை அழைத்தார்கள். நபிமார்களுடைய போதனை உண்மையாக ஏற்று அதனை வாழ்விலே எடுத்து நடந்து அதன் பால் பிறரையும் அழைத்தார்கள். இதன் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை புகழ்ந்து கூறியிருப்பதை நாம் குர்ஆனிலே காணலாம். அவர்கள்தான் அல்லாஹுடைய அந்த நிஅமத்துக்கு, அல்லாஹுடைய அருளுக்கு சொந்தக்காரர்கள் இவர்கள். அதாவது உதாரணமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இவர்களுடைய சமுதாயத்திலே யாரெல்லாம் இந்த நபிமார்களுக்கு கட்டுப்பட்டு ஈடேற்றம் பெற்றார்கள் என்ற வரலாறுகளை எல்லாம் அல் குர்ஆனிலே நாம் காணலாம். எனவே ஒரு மனிதன் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அல்லாஹுடைய அல் குர்ஆனை விசுவாசம் கொண்டு அதனை வாழ்விலே நடைமுறைப்படுத்தி செயல்படுத்துகின்ற போது அவனுக்குத்தான் வெற்றியும் சந்தோஷமும் உலகத்தில் மகிழ்ச்சியும் மறுமையில் வெற்றியும் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அடியான் வணக்கம் செலுத்துகின்ற போது அதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்வதோ அல்லது நரகத்திலிருந்து அவனை பாதுகாப்பதோ, அதாவது அல்லாஹ் தனது வணக்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நரகத்தை விட்டு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற ஒரு நிலை வேண்டும் என்றால் அவன் ஈமான் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய வேதங்களை விசுவாசிக்க வேண்டும், ஈமானுடைய கடமைகளை விசுவாசிப்பதோடு அந்த விடயங்களை வாழ்விலே எடுத்து நடப்பான் என்றால் அவனுடைய வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும், நரகத்திலிருந்து அவன் பாதுகாப்பு பெறுவான். இதனை பற்றி ரசூல்மார்கள் இவ்வாறு இறை விசுவாசம் கொண்டார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் பக்ராவின் கடைசி வசனத்திலே கூறுகின்ற போது, ஆமனர் ரசூலு பிமா உன்ஸில இலைஹி மிர் ரப்பிஹி, தங்களது ரப்பிடத்திலிருந்து இறக்கப்பட்ட அந்த விடயங்களை வேதங்களை அவர்கள் ஈமான் கொண்டு முஃமின்களும் இவ்வாறு அனைவர்களும் அல்லாஹ்வையும் வானவர்களையும் வேதங்களையும் தூதர்களையும் இறை விசுவாசம் கொண்டார்கள். அந்த தூதர்களுக்கு மத்தியிலே பாகுபாடு வேற்றுமை காட்ட மாட்டார்கள் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே இவ்வாறாக தூதர்கள் வந்த அந்த தூதர்களை பின்பற்றியவர்கள் இவர்களூடாக அவர்கள் அந்த வழிமுறைகளை பின்பற்றிய போது உண்மையான மகிழ்ச்சியையும் உண்மையான அந்த சந்தோஷத்தையும் அவர்கள் அடைந்து கொண்டார்கள். எனவே உலகத்திலே சீர்திருத்தம் வேண்டுமா, சமூகத்திலே சீர்திருத்தம் வேண்டுமா, அல் குர்ஆனுடைய சட்டங்களை நிலைநாட்டுவதனூடாக அல் குர்ஆனுடைய சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதனூடாக மாத்திரம்தான் உலகிலும் சமூகத்திலும் சீர்திருத்தத்தை பெற்றுக் கொள்ளலாம். இதற்கு விளக்கம் கூறுகின்ற போது, அதாவது அல் குர்ஆனுடைய அந்த நடைமுறைகளை, அல் குர்ஆனுடைய சட்ட வாக்கங்களை உலகத்திலே நடைமுறைப்படுத்துகின்ற போதுதான் புவியிலும் சீர்திருத்தம் சமாதானம் ஏற்படும், சமுதாயத்துக்கு மத்தியிலும் சீர்திருத்தம் ஏற்படும் என்பதை இந்த திருக்குர்ஆன் வசனத்தினூடாக புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, அல் குர்ஆனுடைய சட்ட வாக்கங்கள் உலகத்திலே அமுல்படுத்தப்படுகின்ற போது அவன் உலகத்திலே வாழும் போதும் அவனுக்கு அபிவிருத்தி கிடைக்கும், உணவிலும் அபிவிருத்தி கிடைக்கும். இவைகள் எல்லாம் அபிவிருத்திக்கான காரணிகளாக இருக்கிறது. அதே நேரத்திலே
ஒரு தனிநபருடைய சீர்திருத்தத்துக்கும் கூட இந்த அல் குர்ஆன் தான் ஒரு மூலமாக இருக்கிறது. நபி அவர்கள் கூறுகிறார்கள், அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறுகிறான், யார் ஒரு ஆணோ பெண்ணோ சாலிஹான நிலையிலே இறை விசுவாசம் கொண்ட நிலையிலே நல்லமல்கள் செய்கிறார்களோ ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, நல்ல வாழ்வை அவர்களுக்கு நாம் கொடுப்போம். வலனஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன், அவர்கள் செய்த நல்லமல்களுக்கான கூலிகளை நாம் மிகவும் அழகானதாக கொடுப்போம் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. எனவே இந்த அல் குர்ஆனின் மூலமாக தனிநபர் சீர்திருத்தம் ஏற்படும் என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு கூறுகிறான். எனவே குர்ஆனை ஓதுவது, அதனை விசுவாசிப்பது, அதன்படி அமல் செய்வது, வாழ்விலே நடைமுறைப்படுத்துவது என்பது சுவர்க்கத்திலே நுழைவதற்கும் சுவர்க்கத்திலே பல வகையான இன்பங்களை அனுபவிப்பதற்கும் இவைகள் ஒரு காரணமாக இருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனை விசுவாசம் கொண்டு அதனை வாழ்விலே எடுத்து நடக்கக்கூடிய மக்களுக்கு மறுமையிலே பல வகையான இன்பங்களையும் மகிழ்ச்சிகளையும் வைத்திருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், யா இபாதி, எனது அடியார்களே, லா ஹௌஃபுன் அலைக்குமுல் யௌம், இன்றைய நாளிலே எந்த விதமான பயமும் இல்லை, வலா அன்தும் தஹ்ஸனூன், நீங்கள் கவலைப்படவும் மாட்டீர்கள், அல்லதீன ஆமனூ பிஆயாத்தினா வ கானூ முஸ்லிமீன், எமது அத்தாட்சிகளை விசுவாசம் கொண்டு முஸ்லிம்களாக இருந்தவர்களுக்கு எந்த பயமோ கவலையோ கிடையாது. உதுகுலுல் ஜன்னத, நீங்கள் சுவர்க்கத்திலே நுழையுங்கள், அன்தும் வ அஸ்வாஜுக்கும், நீங்களும் உங்களது குடும்பத்தினர்களும் மனைவி மக்களும் நுழையுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டு அவர்களுக்கு பல வகையான இன்பங்களும் மகிழ்ச்சிகளும் வழங்கப்படும் என்பதை அல் குர்ஆன் கூறிக்கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனை விசுவாசம் கொண்டு அதன்படி நடந்தவர்களை பற்றி தனித்துவமாக புகழ்ந்து கூறுவதை பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறான அல் குர்ஆனை விசுவாசம் கொண்டு அதனை வாழ்விலே எடுத்து நடந்து பின்பற்றிய மக்களுக்கு அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே புகழ் மாலை வழங்குவதை புகழ்ந்து கூறுவதை நாம் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஈமானுடன் சேர்த்து அவர்கள் அந்த வழிமுறைகளை பின்பற்றியதன் காரணமாக அவர்கள் புகழ்ந்து கூறப்படுவதை நாம் காணலாம். அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலே எந்த விதமான குறைகளுக்கும் எந்த விதமான அதாவது மேல் உருவாக்கத்துக்கும் எந்த விதமான தேவையற்ற முழுமையான நிலையிலே இருப்பதை நாம் காணலாம். எனவே அந்த முழுமையான அல் குர்ஆனை வாழ்விலே எடுத்து நடக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறுகின்ற போது நபி அவர்கள் வேத நூலாக கொண்டு வந்தது இந்த அல் குர்ஆனாகத்தான் இருக்கிறது. இதன் மூலமாகத்தான் ஷரீஆ மார்க்கம் உருவாக்கப்படுகிறது. எனவே ஷரீஆவின் முழுமையான தன்மை என்பது மனிதர்களுக்கு தேவையான நீதி, உரிய முறையிலே நிறைவேற்றல், உண்மை, வாழ்வில் தேவையான அனைத்து விடயங்களையும் பொதிந்ததாக குறைவின்றி நிறைவாக முழுமையாக இந்த அல் குர்ஆன் வழங்கி இருப்பதை காணலாம். எனவே இந்த அல் குர்ஆனிலே குறை காணக்கூடியவர்கள் யார் என்றால் அவர்கள் அல் குர்ஆனை பற்றி ஷரியாவை பற்றி அறிவின்மையால் அந்த ஷரியாவுடைய சட்ட திட்டங்களை வாழ்விலே அமுல்படுத்தி நடைமுறைப்படுத்தி அது வழங்கக்கூடிய மகிழ்ச்சியை தெரியாதவர்கள் தான் குறை கூடக்கூடியவர்களாக இருப்பார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலே அது நிரந்தரமாக அதனுடைய சட்டங்கள் உறுதியாக நிரந்தரமாக எல்லா காலத்துக்கும் பொருத்தமானதாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருப்பதை காணலாம். எனவே இஸ்லாமிய சட்ட வாக்கங்களை பொறுத்தவரையிலே முதலாவதாக அல் குர்ஆன் இருந்துதான் அதனை பெற வேண்டும். அதிலே இல்லாத சந்தர்ப்பத்தில் நபியுடைய வழிகாட்டலே பெற வேண்டும். அதிலும் இல்லாத சந்தர்ப்பத்தில் இஜ்மா என்ற உலமாக்களுடைய அந்த ஒன்றுபட்ட ஒருமித்த கருத்தின் மூலமாக அதனை அமுல்படுத்த வேண்டும். அதிலும் இல்லாத சந்தர்ப்பத்தில் கியாஸ் ஒப்பிட்டு ஆய்வதன் மூலமாக அதனை எடுத்துக்கொள்ள வேண்டும். இஸ்லாமிய சட்டவாக்கங்கள் அல் குர்ஆன், அதற்கு பின்னால் அல் ஹதீஸ், அதற்கு பின்னால் இஜ்மா, அதற்கு பின்னால் கியாஸ், இவைகள் எல்லாம் மூல ஆதாரத்துடன் உரசி பார்த்து அந்த அறிஞர்கள் உலமாக்கள் அதற்கான சட்டவாக்கங்களை காலத்துக்கு தேவையான போன்று ஒவ்வொரு புதிய புதிய சட்டங்களுக்கும்
சட்டங்களை உருவாக்குவார்கள். அதாவது மார்க்கத்தில் இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, சஹாபாக்கள் இந்த கியாஸ் முறையை அமுல்படுத்தி இருக்கிறார்கள். எனவே ஷரியா என்பது முழுமையானதாக இருக்கிறது. அல்லாஹுடைய கலாமும் நபியுடைய வழிமுறைகளும் இதற்கான அடிப்படையாக இருக்கின்றது. எனவே இவைகளை பின்பற்றி நடப்பதனூடாக, இவைகளை வாழ்விலே உறுதியாக பின்பற்றி நடப்பதனூடாக உலகத்திலே மகிழ்ச்சியாகவும் மறுமையில் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும் ஒரு காரணியாக அமைவதோடு, இவைகளை குர்ஆனையும் ஹதீஸையும் யாரெல்லாம் புறக்கணித்து வாழ்கிறார்களோ அவர்கள் அழிவு பாதையிலே தான் செல்வார்கள் என்பதையும் அறிந்து அவைகளை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பலை நாம் உதாரணமாக கொள்ளலாம். இறை விசுவாசம் கொண்டவர்கள் எல்லாம் அந்த அல் குர்ஆன், அந்த நபியுடைய போதனையின் ஊடாக கப்பலிலே ஏறி பாதுகாப்பு பெற்றார்கள். யாரெல்லாம் புறக்கணித்தார்களோ தண்ணீரிலே மூழ்கி அழைக்கப்பட்டார்கள் என்ற வரலாறுகளை எல்லாம் பார்க்கிறோம். பொதுவாக முன்னே சமுதாயத்தினர்கள் எல்லாம் அதாவது நபிமார்களுடைய போதனைகளை புறக்கணித்ததன் காரணமாக வேதனைகளையும் தண்டனைகளையும் அடைந்து மறுமையிலே நிரந்தர நரகத்துக்கு சொந்தக்காரர்களாக மாறிவிட்டார்கள் என்ற செய்தியெல்லாம் அல் குர்ஆனிலே நாம் காணலாம். எனவே முன்னே சமுதாயம் அழிக்கப்பட்டதற்கான மூல காரணம் நபிமார்களுடைய போதனைகளை புறக்கணித்தது. அவர்கள் வெற்றி பெற்றதற்கான மூல காரணம் இந்த நபிமார்களுடைய போதனைகளை ஏற்றுக்கொண்டது. உதாரணமாக ஆது சமுதாயத்தினர் அழிக்கப்பட்ட வரலாறை பார்க்கிறோம். ஏனைய சமுதாயத்தினர் அழிக்கப்பட்ட வரலாறுகளை எல்லாம் அல் குர்ஆனிலே பார்க்கிறோம். சுருக்கமாக பார்ப்பதென்றால் நபியுடைய அந்தந்த தூதர்களுடைய போதனைகளை புறக்கணித்ததன் காரணமாகத்தான் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். எனவே வெற்றிக்கான வழி எது, தோல்விக்கான வழி என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவுபடுத்தி இருக்கிறான். எனவே நேர்வழியின் பால் சென்று வெற்றி பெறக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். மாறாக அழிவு பாதையிலே சென்று தண்டனைக்குரியவர்களாக நாம் மாறிவிடாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல் குர்ஆன் கூறுகிறது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், நபியே சொல்லுங்கள், இதுதான் எனது நேரான வழி, அதன் பால் நான் தெளிவான முறையிலே நான் அழைக்கின்றேன் என்று கூறிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேர்வழியின் பால் அழைப்பதை பற்றி அல் குர்ஆன் கூறுகிறது. அதே போன்று நபி அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் அனைவர்களும் சுவர்க்கத்தில் நுழைவீர்கள் மறுத்தவர்களை தவிர. அப்போது சஹாபாக்கள் மறுத்தவர்கள் யார் என்று கேட்ட போது, யார் எனக்கு வழிபட்டு நடக்கிறார்களோ அவர்கள் சுவர்க்கத்தில் நுழைவார்கள், எனக்கு யார் மாறு செய்கிறார்களோ அவர்தான் மறுத்தவர், அவர் நரகத்திலே நுழைவார் என்ற கருத்தை நபி அவர்கள் கூறுகிறார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, உங்களது செயலிலும் சொல்லிலும் இஹ்லாஸை, மன தூய்மையை வரவழைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன தூய்மையான விடயங்களைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். எனவே அதிகமாக துஆ செய்யுங்கள், பிரார்த்தனை புரியுங்கள். யாரெல்லாம் அதிகமான பிரார்த்தனையில் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் ஒருபோதும் வழிகட மாட்டார்கள், அவர்கள் ஒருபோதும் அழிக்கப்பட மாட்டார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலும் மறுமையிலும் ஈடேற்றம் பெறுவதற்கான வழிவகைகளாக அல் குர்ஆனை ஈமான் கொள்வதையும் அதனை நடைமுறைப்படுத்துவதையும் பல இடங்களிலே நமக்கு கோடிட்டு காட்டியிருக்கிறான். எனவே அல் குர்ஆனை விசுவாசம் கொண்டு அது கூறக்கூடிய நடைமுறை, அதனுடைய சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு நம் அனைவர்களையும் அல்லாஹ் அதற்கு ஏற்றால் போல் அந்த சட்டங்களை அமுல்படுத்துவதற்கான எல்லா விதமான இலகுத்தன்மைகளையும் தந்து முறையாக ஈமான் கொண்டு அதனை நடைமுறைப்படுத்தக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.